Hey guys, how are you all? I hope you guys are stay good and stay positive. So today topic வந்து பாத்தீங்க அப்படின்னா, so we are going to see about current feelings of your persons. So next 24 hours அவங்களோட current feelings பத்தி நம்ம டீடைல் பிக்சரா வந்து பார்க்கலாம். So before starting the reading, I just want to give you a very small update. So guys, like இனிமே நீங்க வந்து புக் பண்ற ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஸ்பாட் ரீடிங்ஸா தான் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ நான் பிஃபோர் வந்து 24 ஹவர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸை பத்தி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்ஸ் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நம்ம 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ரீடிங்ஸ் நான் உங்களுக்கு குடுத்துருவேன் அப்படின்ற மாரி நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் நெறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, ஆன் ஸ்பாட்டோட விஷயமே நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால லைக் எல்லாரோட ரீடிங்ஸுமே வந்து பார்க்குறப்போ, ஸோ உங்களுக்கு பெர்சனல் ரீடிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஆன் ஸ்பாட்லயே உங்களுக்கு நான் ரீடிங்ஸ் உங்களுக்கு குடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங்ஸ் நீங்க வந்து எதிர் என்னோட WhatsApp, என்னோட Instagramல வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் ரிலேட்டட் இந்த வீடியோவோட ஹைலைட் பண்ணி அக்கவுண்ட்ல குடுத்துருப்பேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நான் வந்து லைக் இந்த வீடியோலயுமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே இருக்கும். ஓகே. எதிர் நான் ஹைலைட் பண்ணிருக்க கமெண்ட் ஃபார் இந்த வீடியோ. ஓகே. ஓகே. ஸோ உங்க பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்தாலுமே, இங்க ஒரு சில விஷயம் வந்து இங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மெசேஜஸாமே தான் வந்திருக்கு. ஸோ அதுவுமே நான் இங்க வந்து கவர் அப் பண்றேன். ஸோ வென் கம்ஸ் டூ த திங்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ மேபி இப்போ நீங்களா இருக்கட்டும், இல்ல உங்களோட பெர்சனா இருக்கட்டும், ஸோ நீங்க 2 பேருமே வந்து ஏதாவது சேம் எர்த் எலமெண்ட்டா இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. அதாவது என்னன்னா, லைக் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, ஸோ நீங்களும் ரிஷப ராசியில இருப்பீங்க. உங்களோட பெர்சனும் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அவங்களுமே ஒரு ரிஷப ராசி உள்ள ஒரு நபரா வந்து இருப்பாங்க. சில பேருக்கு நம்ம வந்து பார்க்குறப்போ, இப்போ அ லைக் நான் என்னென்ன ராசி இதுல கவர் அப் ஆகுது அப்படின்றத சொல்லிடுறேன். அண்ட் சில பேருக்கு அந்த ஒரு டவுட்ஸுமே இருக்கும். இப்போ இந்த ஜோடியாக் சைன் மட்டும் தான், இந்த ராசி மட்டும் தான் வருது அப்படின்னா, இந்த ராசிக்குரியவங்க தான் இந்த வீடியோ பார்க்கணுமா? அப்படின்ற மாரி ஒரு சில பேருக்கு அந்த டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாரி எதுவுமே அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஸோ இங்க நமக்கு வந்து கார்ட்ஸ்ல வந்து பார்க்கும்போது, ஸோ நமக்கு வந்து ஒரு டெப்த்தா இந்த இன்டென்ஸ் எனர்ஜி வந்திருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அவ்வளோதான். மத்தபடி வந்துட்டு லைக் காமனா உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுது அப்படின்னா, நீங்க இந்த ரீடிங்ஸ் தாராளமா நீங்க வந்து பார்க்கலாம். அண்ட் எல்லாமே டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன் தான். அண்ட் அடுத்த செட் ஆஃப் பீப்பிள் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அம் சில பேர் வந்து மீன ராசியா இருக்கலாம். அண்ட் அதே மாரி ஸ்ட்ராங்கா நம்ம வந்து பார்க்குறப்போ, விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து ரொம்ப பிரசன்டபிளா இருக்கு. ஆ லைக் ஒரு தனுசு ராசி, ஒரு விருச்சிக ராசியோட எனர்ஜிஸ் ஆஃப் காம்போ, அப்படி இல்லன்னா லைக் ரிஷப ராசி, அப்படி இல்லன்னா விருச்சிக ராசியோட காம்போ. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள். ஸோ இப்ப வந்து லைக் உங்களோட பெர்சனோட எனர்ஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பெர்சனா தான் இப்போதைக்கு வந்து இருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த எனர்ஜி வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்ப, மேச ராசியாவும் இருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. எந்த ஒரு விஷயம்னாலுமே இப்போ வந்து தைரியமா எடுத்து செய்யலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்து ரொம்ப தெளிவாவே இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள வந்து பார்த்தோம் அப்படின்னா, சின்ன சின்னதா ஒரு சில ப்ராப்ளம், சின்ன சின்னதா ஒரு சில ஹெசிடேஷன் அவங்களுக்குள்ள வந்து ஒரு மனசுல ஒரு குழப்பம் எப்படி எப்படி இருந்தாலுமே இருக்க தான் செய்யும். ஓகேங்களா? ஆனா பாஸ்ட்டுக்கும் சரி, இப்பயும் அவங்களோட எனர்ஜி வைஸ் நம்ம வந்து பார்க்குறப்ப, பாஸ்ட்ல அவங்க வந்து ரொம்ப அவங்களுக்கு அவங்களோட பெர்சனல் லைஃப்ல நடந்திருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும், அண்ட் அதே மாரி இந்த ரிலேஷன்ஷிப்ல நடந்திருக்க பிரச்சனைகளா இருக்கட்டும். ஸோ அதுக்கு எதுவுமே அவங்க வந்து எந்த ஒரு ரியாக்ட்டுமே அவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. எதுவுமே வந்து சரியா எதுவும் பேச மாட்டாங்க. எதுவுமே சரியா எதுவும் லைக் உங்ககிட்ட எத பத்தியும் வந்து சொல்லியிருக்க கூட மாட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையில என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அவங்க என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன்ல போறாங்க அப்படின்றத எதையுமே உங்ககிட்ட ஓப்பன் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆம்
இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். அதாவது எந்த ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அதுக்கு ஏதாவது ஒரு சில சொல்யூஷன் ஏதாவது ஃபைண்ட் அவுட் பண்றதோ, இந்த ரிலேஷன்ஷிப்க்கு தேவையான என்ன ஒரு சில முயற்சிகள் என்ன பண்ணா, என்ன அது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி. ஸோ அவங்க அந்த சில விஷயங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சில ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படின்ற மாரி தான் இருக்கு. பாஸ்ட்ல நீங்க வந்து உங்க 2 பேருக்குள்ளேயுமே நெறைய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் உங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து இருந்திருக்கலாம். சில பேர் வந்து ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தா கூட, அதிலயுமே நெறைய பிரச்சனைகள் நீங்க வந்து சந்திச்சுட்டு தான் வந்து இருந்திருப்பீங்க. அண்ட் அதே மாரி லைக் பெர்சனலா வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, இந்த பெர்சனுக்கும் உங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். அ ஸோ இங்க நீங்க வந்து லைக் சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேஜரா கூட ப்ராப்ளம்ஸ் நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க இந்த பெர்சன் கூட. அண்ட் ஒரு பாஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்னாலுமே நம்ம வந்து பார்க்கிறப்போ, அதிலயுமே நெறைய பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்க மாரி தான் கண்டிப்பா வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி எப்ப பார்த்தாலுமே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கிறது. தொடர்ந்து ஒரு 1 வருஷமாவோ, 2 வருஷமாவோ ஒரே போராட்டமாவே இருக்கிறது. ஸோ அந்த மாரி சில விஷயங்களும் நடந்திருக்கலாம். ஆ ஸோ அப்ப வந்து என்ன அப்படின்னு சொல்லி நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நவம்பர் மந்த்துக்கு அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து கண்டிப்பா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ரிலேஷன்ஷிப்ப பொறுத்தளவுக்கு. சம் கைண்ட் ஆஃப் ஏதாவது ஒரு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சில பேருக்கு வந்து இன்னும் அக்யூரேட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, உங்க ஃபேமிலிஸ்லயோ, இல்ல உங்களோட ரிலேட்டிவ்ஸ்லயோ ஏதாவது சொந்தக்காரவங்க யாராவது வந்து தவறி போயிருக்கவும் வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா, ஏதோ ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜிஸ் நான் இங்க வந்து பார்க்குறேன் அப்டின்னால நான் சொல்றேன். ஏன்னா, உங்க லைஃப்ல நீங்க ஏதாவது ஒரு சில கஷ்டம் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. பட் இதுக்கும் அவங்க தவறி போனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இங்க வந்து கிடையாது. இந்த கார்ட்ஸ்ல அத பேஸ் பண்ண ஒரு விஷயம் வந்திருக்கு அப்டின்றனால தான் அத நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். மேபி அது அது உங்களோட லைஃப்ல யாருக்காவது வந்து நடந்திருக்கலாம். அப்டிங்கிறப்போ அது இன்னும் உங்களுக்கு வந்து அது மேட்ச் ஆகும். அதனால நான் வந்து சொல்றேன். ஏன்னா, ஏதோ ஒரு ஃபேஸ் இங்க வந்து முடிஞ்சிருக்கு அப்டின்றது தான். அண்ட் அக்யூரேட்டா நம்ம வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறைய பேருக்கு இந்த நவம்பர் மந்த்ல தான் வந்து பார்த்தோம் அப்டின்னா, அந்த சைக்கிளே வந்து கம்ப்ளீட்டே ஆகுது. அந்த உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு கார்மிக் பீரியட்ஸா இருக்கட்டும், அந்த கார்மிக் டைம் பேட்டர்னா இருக்கட்டும், ஸோ அந்த மாரி அந்த ஒரு கஷ்ட காலமா இருக்கட்டும், ஸோ அது வந்து பார்த்தோம் அப்டிங்கிறப்போ, இந்த நவம்பர் மந்த்ல தான் வந்து நெறைய பேருக்கு வந்து எண்ட் ஆகுது அப்டின்னு தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் வேணா நீங்களோட லைஃப்ல நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். சில பேர் வந்து நான் சிங்கிள் பேரண்டாவும் நான் வந்து பார்க்குறேன். சில பேர் வந்து இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சிங்கிள் பேரண்டா இல்ல அப்டின்னா கூட, தனியா நீங்க வந்து ஸ்டே பண்ணலாம். தனியா நீங்க வந்து ஒரு பிளேஸஸ்ல நீங்க வந்து இருக்கலாம். தனியா உங்களோட லைஃப்ப நீங்க வந்து டேக் கேர் பண்ணலாம். ஸோ அந்த மாரி சில பெர்சன்ஸ் யாராவது இந்த வீடியோ நீங்க வாட்ச் பண்றீங்க அப்டின்னா கூட, ஸோ ரிலேஷன்ஷிப் வைஸ்னாலும் சரி, கரியர் வைஸ்லனாலும் சரி, கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து உங்களோட லைஃப்ல நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்க வந்து எடுத்து வைப்பீங்க. ஸோ அதனால உங்களோட லைஃப்ல நீங்க நெறைய இம்ப்ரூவ்மென்ட் நீங்க வந்து பார்க்கலாம். இங்க வந்து 2 பேருமே ஒரு ஸ்டெப் நீங்க வந்து உங்களோட லைஃப்‌க்காக நீங்க வந்து எடுத்து வைக்கிறீங்க. ரிலேஷன்ஷிப்காக ஒரு ஸ்டெப் நம்ம வந்து பார்த்தாலும் சரி, லைஃப்‌க்காகவும் உங்களோட லைக் உங்களோட கரியர் லைஃப்‌க்காகவும் சரி, ஸோ அதுலயுமே நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்டெப் நீங்க வந்து எடுத்து வைக்கிறீங்க. ஸோ அது அது வந்து என்னன்னா, லைக் உங்களோட வாழ்க்கைக்காக நீங்க எடுத்து வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, அது வந்து உங்களுக்கு இந்த செக்மென்ட்ல இது ஒரு ரைட்டான ஒரு டைமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல, நெறைய நன்மைகள் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாரி மத்தவங்கனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கு அப்டின்னா, அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வந்து குறைய வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ரிலேஷன்ஷிப் வைஸ்ல வந்து வென் கம்ஸ் டூ மேரேஜ் அந்த மாரி ஒரு விஷயம் இருந்திருக்கு அப்டின்ற பட்சத்துல, ஸோ ஒரு ஃபேமிலீஸ்னால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ரொம்ப நாளாவே இவங்க கிட்ட வந்து இல்ல மத்தவங்கனால ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் ஏதாவது இருந்திருக்கு அப்டின்னா, இது எப்போ சால்வ் ஆகும். இது எப்ப தீரும்? இந்த பிரச்சனை எப்ப தீரும் அப்டின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்டின்னா, ஸோ அந்த பிரச்சனைக்குரிய ஒரு தீர்வுகள் உங்களுக்கு இந்த நவம்பர் மந்த்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேரு இந்த மாரி ஒரு சில சேஞ்சஸ நீங்க இந்த நவம்பர் மந்த்ல இருந்தே நீங்க வந்து பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க லைஃப்ல நெறைய பாசிட்டிவான ஒரு சில சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஸோ இதுல வந்து லைக் இது டைம்லெஸ் ப்ரிடிக்ஷன் அப்டின்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்க எப்ப பார்த்தாலும் சரி, அந்த மந்த்த நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்டி இல்லன்னா, அது ஒரு நெக்ஸ்ட் மந்த்த நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ லைக் எப்படி அந்த டைம் ஃப்ரேம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ, அதுபடி நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஓகே. இங்க நம்ம வந்து இந்த டைம்ல பண்றனால, நான் வந்து இங்க நவம்பர் மந்த் அப்படின்றத நான் மென்ஷன் பண்றேன். அண்ட் சில பேருக்கு நவம்பர் மந்த் முடிச்சுட்டு டிசம்பர்லயும் நெறைய சேஞ்சஸ் நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே. ஆ ஸோ இங்க வந்து லைக் அகைன் ஒரு சில ஆஃபர் உங்க பெர்சன் த்ரூ உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். சில பேருக்கு ஏதாவது இந்த பிரச்சனைகள்னால உங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேஷன்ஸ் இல்ல. எந்த ஒரு பேசுறதுமே இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அவங்க த்ரூ நீங்க ஏதாவது வந்து இப்ப கம்யூனிகேஷன்ஸ் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நெறைய கம்யூனிகேஷன் வைஸ் நெறைய சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து இருக்க தான் செய்யும். அண்ட்
அது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு உங்க பெர்சனோட ஃபீலிங்ஸுமே நம்ம இதுல வந்து கவர் அப் பண்ணலாம். எனிவே லைக் இந்த ரீடிங் ஒரு ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு ரீடிங் தான். பிகாஸ் நீங்க நெறைய விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருக்கீங்க. நீங்க நெறைய கஷ்டங்கள் நீங்க அனுபவிச்சிருக்கீங்க உங்களோட லைஃப்ல. ரிலேஷன்ஷிப்ன்னு மட்டும் சொல்ல முடியாது. பொதுவாவே உங்களோட வாழ்க்கையில நீங்க நெறைய விஷயங்கள் வந்து போராடிட்டு தான் நீங்க வந்து இருக்கீங்க. நெறைய பேர் வந்து பார்க்குறப்போ தனிமையிலே நெறைய போராட்டமா இருக்கு உங்களோட வாழ்க்கை எல்லாமே வந்து பார்க்கும்போது. ஸோ நீங்க லைக் ஒரு சில சேஞ்சஸ நீங்க வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இந்த நவம்பர் மந்த் ஆர் எல்ஸ் இந்த டிசம்பர் மந்த்ல. கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நெறைய ஒரு சில சேஞ்சஸ் கண்டிப்பா வந்து நடக்கும். அண்ட் அதே மாரி நான் அக்வாரியஸோட எனர்ஜிஸ்மே தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். கும்பராசியோட எனர்ஜிஸ்மே தான் இங்க வந்து இருக்கு. ஓகே. ஆம், வந்திருக்க 3 கார்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்ட்ஸ் தான். நான் ப்ரீவியஸா சொன்ன மாரி எக்ஸாக்ட்டா அதே மெசேஜஸ பேஸ் பண்ணி தான் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா? ஆ ஸோ நான் அதான் சொல்லியிருப்பேன். லைக் இந்த பெர்சன் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கண்டிப்பா வந்து எடுப்பாங்க. உங்ககிட்ட வந்து நல்ல முறையில உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்டின்றத சொல்லியிருந்தேன். ஸோ அத பேஸ் பண்ண ஒரு மெசேஜஸ் தான் இங்க வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து என்னன்னா லைக் ஏன்னா இப்போ இந்த பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ, நீங்களுமே அவங்க கிட்ட வந்து பேசாம இருந்திருப்பீங்க. சில பேர் வந்து அவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனாலும் அவங்க வந்து அவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே அவங்க காட்டாம இருந்திருப்பாங்க. அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து சரி ஓகே. அ இனிமே நம்ம வந்து இந்த பெர்சன் கிட்ட இவ்வளவு தூரம் நம்ம கெஞ்சி பார்த்துட்டோம், போராடி பார்த்துட்டோம். எதுவுமே இவங்க தரப்புல இருந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மென்ட்டுமே இல்ல அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க வந்து நீங்களும் கொஞ்சம் பிரேக் எடுத்திருந்திருப்பீங்க. சரி நம்மளோட லைஃப் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இவங்க வந்து என்னைக்கு பேசுறாங்களோ, அன்னைக்கு நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாரியும் அந்த மென்டாலிட்டில நீங்களுமே வந்து இருந்திருப்பீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெர்சனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, மேபி இப்ப நீங்க அவங்கள வந்து அவாய்ட் பண்றீங்களோ அப்படின்ற மாரி கூட அவங்களுக்கு அந்த மாரியும் தோண வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அவங்க வந்து ரீசென்ட் பாஸ்ட்டா உங்களோட ஏதாவது நீங்க போட்டிருக்க ஸ்டோரீஸோ, இல்ல உங்களோட ஸ்டேட்டஸோ ஏதாவது அவங்க பார்த்துருக்காங்க அப்படிங்கிறப்போ, ஸோ நீங்க எதுவுமே அத வந்து பெருசுபடுத்திருக்க மாட்டீங்க. நீங்க அவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னா கூட நீங்க அவங்க கிட்ட வந்து போய் டெக்ஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இருந்த அந்த ஒரு ஆர்வமோ, இல்ல ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த இன்வால்வ் ஆன அளவுக்கு அந்த அந்த ஒரு இன்வால்வ்மென்ட் அங்க வந்து இல்லாம இருந்திருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணியிருக்கும் அப்படின்னா, மேபி இந்த பெர்சன் வந்து வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நீங்க ஏதாவது ரியாக்ட் பண்ணுவீங்க, நீங்க ஏதாவது மெசேஜ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க அந்த மாரி எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, லைக் நீங்க ஏதோ அவங்க கிட்ட இருந்து விலகுறீங்க. ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்ற மாரி கூட அவங்களுக்கு தோணியிருக்க வாய்ப்பு அதிகமாவே இருக்கும். ஸோ அதனால என்ன அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து லைக் இந்த டிஸ்டன்ஸ வந்து எண்ட் அப் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ நீங்க எப்போ வந்து ஏன்னா இவங்கள பொறுத்தளவுக்கு இந்த ஒரு தாட்டுமே இருக்கு. அவங்களா வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் உங்ககிட்ட இவ பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து லைக் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உங்களுக்கு பேச அவங்க கிட்ட வந்து பிடிக்கல. பட் அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, இப்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா நம்ம ஒரு பெர்சன போயிட்டு, "நீ என்ட்ட பேசியே ஆகணும்" அப்டின்னு சொல்ற மாரி அவங்களுக்கு அந்த ஒரு தாட் இல்ல. அவங்க என்ன நெனைக்கிறாங்க அப்டின்னா, ஓகே இப்ப நீங்களும் அவங்க கிட்ட வந்து பேசுற மனநிலைமையில இருக்கீங்க அப்டின்னா மட்டும் அவங்க உங்ககிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்டின்ற மாரி அவங்க திங்க் பண்றாங்க. ஸோ இதுவே அவங்களோட ஒரு தாட்டா இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்க அவங்கள வந்து நீங்க ஆக்சுவலா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணல தான். அவங்க பாஸ்ட்ல பிஹேவ் பண்ண ஒரு சில விஷயத்தினால நீங்க வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கீங்க. பட் அவங்களுக்கு என்ன தோணுது அப்டின்னா, நம்ம கிட்ட அவங்க வந்து பேச பிடிக்கல அப்டிங்கிறப்போ, நம்ம எதுக்கு நம்ம போய் பேசிட்டு எந்த மூஞ்சி கொண்டு போய் நம்ம போய் பேச முடியும் அப்டின்ற மாரி அவங்க ஒரு தாட் ஆஃப் அவங்களோட அவங்களோட மைண்ட் செட்ல அவங்க அந்த மாரி ஒரு விஷயத்த வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இது வந்து சின்னதா ஒரு லிட்டில் பிட் அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஏன்னா இங்க கம்யூனிகேஷன் இல்ல அப்படிங்கிறப்போ, லைக் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ஒரு தாட் இருக்கும். ஆப்போசிட் பெர்சனுக்கு ஒரு தாட் இருக்கும். ஸோ அந்த மாரி விஷயம் தான் நான் இங்க வந்து பார்க்குறேன். மத்தபடி இங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம் அப்படிங்கிறப்போ, 2 பேருமே வந்து பை இன்டென்ஷனலா இத தான் நம்ம பண்ணணும் அப்படின்ற மாரி நீங்க வந்து யாரையும் நீங்க வந்து ஹர்ட் பண்ணல. அவங்களும் அந்த மாரி வந்து ஹர்ட் பண்ணல. ஸோ இது வந்து லைக் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா அந்த ஒரு கம்யூனிகேஷன் கேப் இருக்கு அப்படின்றனால தான் இந்த மாரி ஒரு தாட் அவங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ நீங்க எப்ப கம்ப்ளீட்டா ரெடி ஆறீங்களோ, அப்போ வந்து நம்ம வந்து பேசலாம் இந்த பெர்சன் கிட்ட அப்படின்ற மாரி அவங்களோட ஒரு தாட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்க்குறப்போ, லைக் இந்த பெர்சன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, லைக் ஐ டோன்ட் நோ மேபி நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, ஸோ உங்களோட அந்த ஒரு லவ்வ வெளிப்படுத்திக்கிற குணம் வந்து மேபி அவங்க ஒரு லாங் ஹக் பண்றதோ, ஸோ அந்த மாரி வந்து இல்ல அவங்களோட ஆர்ம்ஸ்ல அவங்க லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கைய உங்க மேல வைக்கிறதோ, ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப அது ஒரு லவ்விங்கான ஒரு மூவ்மெண்ட்டா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாரி சில விஷயங்கள் வந்து உங்க கூட வந்து லைக் க்ளோஸ்டா அவங்க வந்து இருக்கணும் அப்படின்ற மாரியும் அவங்களுக்கு ஒரு ஆசையா இருக்கு. அண்ட் அஸ் வெல் அஸ் லைக் அந்த ஒரு ஹக் பண்ணணும் அப்படின்ற மாரியும் அவங்களோட ஒரு பெரிய ஒரு தாட்டா இருக்கு. ஏன்னா ரிலேஷன்ஷிப் வந்து இப்போதைக்கு அந்த ஒரு விஷயம் வந்து ஹீலிங்கா போணும் அப்படின்றது தான் அவங்களும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு. ஓகேங்களா?
ஸோ ஓவரால் இந்த பெர்சனோட ஃபீலிங்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸ் தான். அண்ட் உங்க கூடயே இருக்கணும் அப்படின்றதும் அவங்களோட ஒரு பெரிய தாட்டா இருக்கு. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பா இருந்தா கூட, பட் ஸ்டில் உங்கள எப்படியாவது லைக் மீட் பண்ணணும். இல்ல மீட் பண்ண முடியலன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாரி லைக் லைவ் கால்ஸ்ல பேசுறதோ, லைவ் வீடியோ அந்த மாரி நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி ஏதாவது லைக் எப்படி இருந்தாலும் உங்க ஃபேஸ வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க வந்து இருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகும் அப்படின்னா, லைக் ஓகே பழையபடி நம்ம வந்து திருப்பி ஒண்ணு சேர்றோம். அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்ல. நம்ம 2 பேருக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸோ, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ இனிமே வந்து இல்ல அப்படின்ற மாரி அவங்களுக்கு ஒரு தாட்டா இருக்கும். ஆ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இல்லாம இருக்கவங்களுக்கு, மேபி இப்ப நீங்க உங்க பெர்சன வந்து மீட் பண்றதோ, கம்யூனிகேட் பண்றதோ, அந்த மாரி சில விஷயங்களும் நடக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓவரால் இந்த ரீடிங்ஸ் வந்து நோ கான்டாக்ட் கைண்ட் ஆஃப் பெர்சனுக்கும் ரெசனேட் ஆக தான் செய்யும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்ப கான்டாக்ட்ல இருந்தா கூட, பட் உங்களுக்கு இந்த பெர்சன் மனசுக்குள்ள என்ன ஒரு சில தாட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பும் வந்து நல்ல விதத்துல க்ரோ பண்ணணும் அப்படின்றது தான் அவங்களோட ஒரு பெரிய தாட்டா வந்து இருக்கு. பாஸ்ட்ல அவங்களும் நெறைய விஷயங்கள் அவங்களும் கோ த்ரூ பண்ணியிருக்காங்க. அவங்களோட வாழ்க்கையிலயும் நெறைய பிரச்சனைகள், நெறைய சண்டை, பிரச்சனைகள் அவங்களோட வாழ்க்கையிலயும் இருந்திருக்க தான் செய்யும். கொஞ்சம் அவங்களும் இந்த டைம்ல இருந்து ரிலீஃப் ஆயி வெளில வராங்க. நீங்களும் அதே தான். நீங்களும் உங்க லைஃப்லயும் அதே மாரி தான் நீங்களும் கொஞ்சம் உங்க லைஃப்ல இருக்க பெயின்லருந்து நீங்க ரிலீஃப் ஆயி தான் நீங்களும் வரீங்க. ஸோ போத் த எனர்ஜி சீம்ஸ் டூ பி லைக் சேம் எனர்ஜியா தான் இருக்கு. ஸோ தீஸ் ஆர் திங் ஐ கேன் சீ இன் யுவர் ரீடிங் கைஸ். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ரெசனேட் ஆகும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஸோ கைஸ் இன்கேஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் பிடிச்சிருக்கு, ரெசனேட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அந்த சேனல் வெரி ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா வெல்கம் யூ ஆல் டு திஸ் சார்ட்டர் 143 ஃபேமிலி. ஸோ கைஸ் ப்ளீஸ் கிவ் சப்போர்ட். உங்களோட சப்போர்ட் எனக்கு போத் யூடியூப் சேனல் அண்ட் வெல் என்னோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணி நீங்க வந்து கொடுங்க. போத் த டீடைல் நான் இந்த வீடியோட ஹைலைட் பண்ணி கமெண்ட் கொடுத்துருப்பேன். அண்ட் வெல் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். நீங்க பாருங்க. And next thing guys, for any kind of a personal readings or any kind of a prayer ritual works or black magic removals or blockages removals or any kind of a லைக் எனர்ஜிஸ் கிறிஸ்டல்ஸ் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ என்னோட வாட்ஸ்அப் இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம்ல நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணுங்க. போத் டீடைல் அகைன் இந்த ஹெல்ப் பண்ண கமெண்ட்ல வந்து கொடுத்துருப்பேன். அண்ட் அஸ் இந்த வீடியோலுமே டிஸ்பிளே இருக்கும். ஸோ see you guys and again யா. ஸோ இது போல உங்களுக்கு இன்னும் மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா என்னோட யூடியூப் சேனல்ல போட்காஸ்ட் அப்படின்னு செக்ஷன் இருக்கும். அதுல நான் தமிழ் டேரோ ரீடிங் சொல்லிட்டு நான் ஒரு ஃபைல் வச்சிருப்பேன். அந்த ஃபைல் போய் பாருங்க. இது போல மல்டிபிள் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே நான் போஸ்ட் பண்ணிருப்பேன். யூ கேன் கோ அண்ட் செக் வித் இட். ஸோ see you guys in the next one. Until love you all. Take care. Bye bye.